Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் their எலிமினேஷனோட கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம். தட் இஸ் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் பார்த்தோம். அப்புறம் லோவர் கேட்டகரி அனிமல்ஸில் என்னென்ன டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது ப்ராடக்டை, அதாவது வேஸ்ட் ப்ராடக்டை வெளியே அனுப்புறதுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே கிராஜுவலாக ஹியூமன் சிஸ்டமில் எவ்வளோ இலாபரேட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைஞ்ச கிட்னியோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் யூரின் ஃபார்மேஷன், என்னென்ன ஸ்டெப்பில் யூரின் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தராக எப்படி நமக்கு யூரின் கான்சன்ட்ரேட் ஆகுது, உள்ளே வர அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளோ இருக்குது, தட் இஸ் பிளட்டு உள்ளே வந்து அவ்வளோத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீஅப்சர்வ் ஆகி எவ்வளோ அழகாக யூரினை கான்சன்ட்ரேட் பண்ணுது. அதில் ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸாக கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம், அதுக்கு இலகுவாக அமைஞ்ச அதோட ஸ்ட்ரக்சர், அதாவது நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், அது இதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போது இதையும் தாண்டி சில நேரங்களில் இதெல்லாம் கூட ஒர்க் அவுட் ஆகும் பட்சத்தில் சில நேரங்களில் கொஞ்சம் அப்படி இப்படி ஏறும்போது எப்படி நம்மளோட சிஸ்டம் யூரின் ஃபார்மேஷனை ரெகுலேட் பண்ணுது, என்னென்ன மெத்தட்லாம் வச்சு பிளட்டை கொஞ்சம் கரெக்டான கான்சன்ட்ரேஷனில் உள்ளே வைக்கிறதுக்கு, தட் இஸ் கரெக்டான பிஹெச்சில் உள்ளே வைக்குது, யூரினை எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுது. அதே மாதிரி நமக்கு மினரல் பத்தாமல் போகக்கூடாது உடம்புக்குள்ளே. அதனால் வர்ற அத்தனை மினரலும் அதாவது வெளியேறாமல் திரும்பவும் பாடிக்குள்ளே அழகாக அனுப்புகிற மெத்தட். சில நேரங்களில் சில சால்ட்ஸ் அதிகமாக வெளியே போகிற மாதிரி இருந்தால் எப்படியெல்லாம் செக் வச்சு திரும்பியும் உடம்புக்குள்ளே அனுப்புது, அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்ப்போம் ரெகுலேஷன் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷன், எப்படி அதை ரெகுலேட் பண்ணுது, அதில் யாரெல்லாம் உள்ளே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the functioning of the kidney is efficiently monitored and regulated by hormonal feedback mechanisms involving the hypothalamus, JGA, and to a certain extent the heart. பாருங்க எப்படியெல்லாம் மானிட்டர் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட் அது கழிவு மேட்டர், உடம்பை விட்டு வெளியே போயே ஆகணும். ஆனால் அதே நேரத்தில் உடம்போட வாட்டர் பேலன்ஸையும் பார்த்தாகணும். அதனால தான் நிறைய பேர் இவங்களை மானிட்டர் பண்ணுறாங்க. அதில் உள்ள வர முக்கியமான ஆள் ஹைப்போதலாமஸ், ஜக்ஸ்டோக்ளாமருலார் அப்பேரட்டஸ் அண்ட் சர்டன் எக்ஸ்டென்ட் ஹார்ட்டும். ஏன்னா இவங்க எல்லாம் சரியாக ஒர்க் பண்ணலை, கிட்னி ஒர்க் பண்ணலை, பிளட்டு ரொம்ப கான்சன்ட்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஹார்ட்டுக்கு பிரச்சனை. ஹார்ட்டு ரொம்ப வேகமாக துடிச்சு பிளட்டை ஃபாஸ்ட்டாக அனுப்பி பிரெயினை இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதனால் முன்கூட்டியே ஹார்ட்டு கிட்னி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு ரெகுலேட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்போ பார்ப்போம். Osmoreceptors in the body are activated by changes in blood volume, body fluid volume and ionic concentration. ஸோ நம்ம உடம்புல இருக்கிற ஆஸ்மோரிசெப்டர்ஸ் ஆல்வேஸ் அப்படியே கொஞ்சம் செக் பார்த்துக்குது. பிளட் வால்யூம் எப்படி இருக்குது, பாடி ஃப்ளூவிட் வால்யூம் எப்படி இருக்குது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அவர் சால்ஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம். An excessive loss of fluid from the body can activate these receptors which stimulate the hypothalamus to release antidiuretic hormone ADH or vasopressin. ஸோ ADH அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம கெமிக்கல் கோஆர்டினேஷனில் படிப்போம். ஸோ எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் ஃப்ளூவிட் இருக்கும்போது, நிறைய பாடியை விட்டு ஃப்ளூவிட் போய்விட்டால் அப்போது நம்மளோட ரெசெப்டார்ஸ் உடனே ஒரு சிக்னலை அனுப்புது ஹைப்போதலாமஸில் இருந்து, ஆன்டிடயூரிட்டிக் ஹார்மோன் ஆர் வாசோப்ரெசின் ஃப்ரம் த நியூரோ ஹைப்போஃபைசஸ். இப்போ உங்களுக்கு பிட்யூட்டரியில் 2 பார்ட் இருக்கும், அடினோ ஹைப்போஃபைசஸ் அண்ட் நியூரோ ஹைப்போஃபைசஸ். ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஆர் போஸ்டீரியர் பிட்யூட்டரி. இவங்க போஸ்டீரியர் பிட்யூட்டரியிலேருந்து ரிலீஸ் ஆகுறாங்க. ஆனால் இவங்க ஃபார்ம் ஆகிறது ஹைப்போதலாமஸில். இங்கே போஸ்டீரியர் பிட்யூட்டரியில் 2 பேர், ஆக்சிடாசின் அண்ட் வாசோப்ரெசின். ஸோ அதுதான் நியூரோ ஹைப்போஃபைசஸ்லேருந்து வர்றவங்க. ஸோ தே ஆர் ரிலீஸ்ட் ஃப்ரம் ஹியர். ADH facilitate water reabsorption from later parts of the tubule, thereby preventing diuresis. இப்போ பாருங்கள், வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன், கலெக்டிங் டிபியூல், லேட்டர் பார்ட்னா
கலெக்டிங் டிபியூல், அதுக்கப்புறம் அங்கே அதுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற டிஸ்டல் பார்ட், டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல், டிசிடி, அங்கே இருந்தெல்லாம் கொஞ்சம் நிறைய தண்ணியை உள்ளே இழுத்து போட்டு பிளட்டோட கான்சன்ட்ரேஷனை குறைக்கிற ஒரு வேலை. ஸோ ப்ரிவென்டிங் டயூரிசிஸ், ரொம்ப டைல்யூட்டாக யூரின் போகாமல் யூரினை கான்சன்ட்ரேட் பண்ணி பிளட்டோட கான்சன்ட்ரேஷனை கொஞ்சம் தின் பண்ணுறது. An increase in body fluid volume can switch off the osmoreceptors and suppress the ADH release to complete the feedback. இப்போ இங்கேருந்து தண்ணியை எடுத்து பிளட்டுக்குள்ளே போட்டாச்சு, யூரினரி டிபியூலேருந்து பேக்கில் போயாச்சுன்னா திரும்பவும் பாடி ஃப்ளூவிட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது இம்மீடியட்டாக கேன் ஸ்விட்ச் ஆஃப் த ஆஸ்மோரிசெப்டர். இவ்வளோ நேரம் நம்ம ஆஸ்மோசிஸை செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, ஆஸ்மாட்டிக் பேலன்ஸை, தட் இஸ் அயானிக் பேலன்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருந்தவங்கள ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி திரும்பியும் ஏடிஹெச்சை சப்ரஸ் பண்ணி ஓகே வந்த வேலை முடிஞ்சிருச்சு, யூ பி குவயட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக் கண்ட்ரோல். ஸோ ADH can also affect the kidney function by its constrictory effect on blood vessels. ஸோ இவங்க அந்த வேலையும் பண்ணுறாங்க. kidney function by its constrictory effects on blood vessel constrict பண்ணுற ஒரு வேலை. ஸோ this cause an increase in blood pressure. சில நேரங்களில் இவங்க constrict பண்ணி blood pressure increase பண்ணி GFR rate increase பண்ணுறது. And increase in blood pressure can increase the glomerular blood flow and thereby GFR. Understood? ஸோ இவங்க தண்ணியை இழுக்கிறது மட்டும் இல்லாமல் glomerular filtration ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க பை கன்ஸ்ட்ரிக்டிங் த blood vessel. blood vesselல சுருக்குனா ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ blood flow இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் ஃபில்ட்ரேஷன் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ADH இந்த வேலையை பண்ணுறாங்க. அடுத்தது JGA plays a complex regulatory role. JGA, juxtaglomerular apparatus, a fall in glomerular blood flow எப்போ குறையுதோ glomerular blood pressure or GFR can activate the JG cells to release renin, which converts angiotensinogen in blood to angiotensin 1 and further to angiotensin 2. நான் இது கொஞ்சம் ஸ்கீமேட்டிக்காக உங்களுக்கு எழுதுகிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ லிவரில் ஆரம்பிப்போம். ஓகே, லிவரில் இருக்கிறவங்க ஆஞ்சியோடென்சினோஜன். ஓகே, இப்போது இந்த ஆஞ்சியோடென்சினோஜன் ஆஞ்சியோடென்சின் 1 மாறுது. யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனின் ரிலீஸ் பண்ணுறாங்க நம்ம கிட்னி. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஆஞ்சியோடென்சின் 2 மாறுறாங்க. யாராலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லங்கில் இருந்து ஒரு புரோட்டியோலிட்டிக் என்சைம் வருவாங்க. இப்போது இந்த ஆஞ்சியோடென்சின் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அட்ரினல் கார்டெக்ஸை இன்டியூஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அட்ரினல் கார்டெக்ஸ் இன்டியூஸ் பண்ண பிறகு அவங்க எதை செக்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டோஸ்டீரோன், அதை செக்ரீட் பண்ணுறாங்க. இந்த ஆல்டோஸ்டீரோன் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஸ் ஆஃப் நெஃப்ரானோட செல்ஸில் ஆட் பண்ணி, எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் சேஞ்ச், ஓகே ஜஸ்ட் அ மினிட். செல்ஸ் ஆஃப் நெஃப்ரான் இவங்க ஆட் பண்ணி இவங்க இன்க்ரீஸ் the reabsorption of sodium. Increase the reabsorption of sodium. இந்த வேலையை பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பெரிய மெக்கானிசம். இதை ஜென்ரலாக ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரேஸ்னா ரெனின், ஆஞ்சியோடென்சின், ஆல்டோஸ்டீரோன் சிஸ்டம். இப்போ இவங்க எத்தனை பேர் வராங்க? ஆல்டோஸ்டீரோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ்வலாக
நான் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெசன்லேருந்து டச் பண்ணுறேன். இது கிட்னிக்கு மேலே இருக்கிற கிளாண்டு அட்ரினல் கிளாண்ட். இந்த அட்ரினல் கிளாண்ட் அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சுப்ராரீனல் கிளாண்ட். கிட்னிக்கு மேலே இருக்குது. இப்போ இந்த ரீனல் கிளாண்டோட இந்த அட்ரினல் கிளாண்டோட ஒரு ஷேப் இப்படி இருக்குது, முக்கோணம் ஷேப்பில். நடுவில் அட்ரினல் மெடுலா. இவங்க மெடுலா, வெளியில் கார்டெக்ஸில் ஒரு 3 ரீஜனை நம்ம பிரிப்பாங்க. 3 ரீஜனுக்கு நான் 3 அப்படி ஒரு ஐ டென்ட் சேஞ்ச் த கலர், சும்மா அப்படி போடுறேன். இவங்க சென்டரில் இருக்கிறவங்க, இவங்கள மட்டும் நம்ம ஷேட் பண்ணிக்குவோம். இவங்க மெடுலா. இந்த 3மே கார்டெக்ஸ், அட்ரினல் கார்டெக்ஸ். ரொம்ப டீட்டெயிலாக நம்ம கெமிக்கல் கோஆர்டினேஷனில் படிப்போம். இதில் வெளியில் இருக்கிற ரீஜன் ஜோனா கிளாமருலோசா. நடுவில் இருக்கிற ரீஜன் ஜோனா fasciculata. உள்ளே இருக்கிற ரீஜன் ஜோனா ரெட்டிகுலாரிஸ். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கிளாமருலோசா செக்ரீட்ஸ் மினரலோகார்டிகாய்ட்ஸ். இவங்க செக்ரீட்ஸ் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். இவங்க செக்ரீட்ஸ் செக்ஸ் கார்டிகாய்ட்ஸ். இப்போ இந்த மினரலோகார்டிகாய்ட்ஸ் தான் ஆல்டோஸ்டீரோன். இவங்க அப்படியே கிட்னியோட ஒட்டி இருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். லிவர் இது இன்ஆக்டிவ். ஆஞ்சியோடென்சினோஜென் இஸ் ஒரு இன்ஆக்டிவாக இருக்குது, ப்ரோ என்சைம் மாதிரி. ஸோ உள்ள ஆக்ஷன் பண்ணல, இருக்குது. எப்போ தேவைப்படுமோ அப்போ அந்த டைமில். இப்போ இன்கேஸ் இப்போ சோடியம் நம்ம பாடியை விட்டு அதிகமாக வெளியே போகுது அப்படின்னு சொன்னால், நம்மளோட சோடியம் பொட்டாசியம் பம்ப் இன் நியூரல் சிஸ்டமில் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நமக்கு நியூரல் சிஸ்டமே டிஸ்டர்ப் ஆகும், சென்சிட்டிவிட்டியே டிஸ்டர்ப் ஆகிடும். அப்படின்னா அந்த சோடியம் நம்ம பாடியை விட்டு வெளியே போகக்கூடாது. இதை சென்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஜேஜி apparatus உள்ளே இருக்குது. இப்போ ஐ ஜஸ்ட் கோ பேக் டு த ஜேஜி apparatus. அந்த டயக்ராம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் ஜேஜி apparatus. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல். இதில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் போன வீடியோக்களில். மேக்குலா டென்சா, ஜக்ஸ்டோக்ளாமருலார் செல்ஸு, லாசிஸ் செல்ஸ். மேக்குலா டென்சா கீமோ ரிசெப்டார், அதில் அது சென்ஸ் பண்ணிடுச்சு சோடியம் பாடியை விட்டு வெளியே போகுது, ஏதாவது பண்ணுங்கங்கிற மாதிரி ஒரு சிக்னல். உடனே நம்ம ஜேஜி செல்ஸ், ஜக்ஸ்டோக்ளாமருலார் செல்ஸ் ரிலீஸ் ரெனின். அப்போது இன்ஆக்டிவாக இருந்த ஆஞ்சியோடென்சின் 1ஆக மாறுது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபர்தராக அங்கே இருக்கிற 2 போயிட்டு திருப்பி அது ஒரு லங்லேருந்து ஒரு புரோட்டியோலிட்டிக் என்சைம் வந்து ஆஞ்சியோடென்சின் 2ஆக மாறி, அதுக்கப்புறம் அது போய் அட்ரினல் கார்டெக்ஸை டிஸ்டர்ப் பண்ணி அங்கேருந்து மினரலோகார்டிகாய்ட்ஸ் ஆல்டோஸ்டீரோன் வெளியே வந்து அது கிட்னி டிபியூலில் ஒர்க் பண்ணி சோடியம்மை திரும்பவும் நிறைய எடுத்து பாடிக்கு அனுப்புது. அதுக்கு தான் இங்கே திஸ் இஸ் த டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல். இந்த அமைப்பு இங்கே இருக்குது. ஓகேவா? திஸ் இஸ் ஜேஜி apparatus. இப்போ பார்ப்போம். So the JGA plays a complex regulatory role. A fall in glomerular blood flow, glomerular blood pressure, GFR can activate the JG cells to release renin, which converts angiotensinogen in blood to angiotensin 1 and further to angiotensin 2. So 1லேருந்து 2. Angiotensin 2 being a powerful vasoconstrictor. இது ஞாபகம் வச்சுக்கணும். It is a powerful vasoconstrictor, constrict பண்ணுது. Increase the glomerular blood pressure and thereby GFR. Angiotensin 2 also activate the adrenal cortex to release aldosterone. Aldosterone causes reabsorption of sodium and water from the distal part of the tubule. This also leads to an increase in blood pressure and GFR. This complex mechanism is generally known as renin-angiotensin மெக்கானிசம். ஸோ சோடியமாக உள்ளே இழுக்கிறது ப்ளஸ் வாட்டரையும் தேவையான அளவுக்கு உள்ளே இழுத்து
அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது. ஸோ இங்கே வேசோ கன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறதுனால இன்க்ரீஸிங் த GFR2. An increase in blood flow to the atria of the heart can cause the release of atrial natriuretic factor. So increase in blood flow டு த ஏட்ரியம். ஏட்ரியமில் இப்போது இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்போது நிறைய பிளட்டு எக்கச்சக்கமாக உள்ளே போயிட்டு இருக்குது. யாருக்குள்ளே? ஆரிக்கல்ஸ்குள்ளே, ஏட்ரியாவில். இம்மீடியட்லி தேல் பி ரிலீஸிங் ANF, ஏட்ரியல் நாட்ரியூரிட்டிக் ஃபேக்டர். ANF கேன் காஸ் வேசோ டைலேட் பண்ணுது. ஸோ இங்கே கன்ஸ்ட்ரிக்ஷன், போன இதில் கன்ஸ்ட்ரிக்ஷன், இங்கே வேசோ டைலேஷன் அண்ட் தேர்பை டிக்ரீஸ் த பிளட் ப்ரெஷர். ஸோ இவங்கெல்லாம் பிளட் ப்ரெஷரை ஏற்றுறாங்க, ஆனால் மிஸ்டர் ANF blood pressure குறைக்கிறாரு. ஸோ ANF mechanism therefore act as a check on the renin angiotensin mechanism. ரெனினோட செக், அதாவது ரெனின் அதிகமாகாமல் பார்த்துக்கிறதுக்கு ANF இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்து ADH, ரெனின் ஆஞ்சியோடென்சின் மெக்கானிசம் அண்ட் ANF 3 பேருமே பிளட் ப்ரெஷரை ஏற்றுறதும் இறக்கிறதுமாக, வாட்டர் பேலன்ஸை பாடியில் மெயின்டைன் பண்ணுறதுல இருந்து அயானிக் பேலன்ஸை மெயின்டைன், கிட்னி தான் பண்ணுது, அவனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆளாக இவங்க 3 பேர் ஆக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதோட ஆக்சுவலி கிட்னியில் இருந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு இப்போது யூரின்ங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் மேட்டர் ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ மிக்டியூரிஷன் அப்படின்னு சொன்னால் யூரினை ரிலீஸ் பண்ணுறது, வாய்டிங் த பிளாடர் அப்படின்னு சொல்லுவோம். பார்ப்போம். Urine formed by the nephron is ultimately carried to the urinary bladder where it is stored till a voluntary signal is given by the central nervous system. So அப்படியே உள்ளே இருக்குது யூரினரி பிளாடர். எப்போ ஃபில் ஆகுதோ அப்போ சிக்னல் போய் அந்த ஸ்பிங்டர் மசில் ஓப்பன் ஆகி வில் ஜஸ்ட் வாய்ட் த பிளாடர். இப்போ பார்ப்போம். Voluntary signal is given by the central nervous system. This signal is initiated by the stretching of the urinary bladder as it gets filled with urine. இப்போ யூரினரி பிளாடர் யூரின் இல்லாத நேரங்களில் ஃப்ளேசிடாக இருக்குது, அதுக்கப்புறம் அப்படியே என்லார்ஜ் ஆகுது. அங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் எபித்தீலியல் செல்ஸ் வந்து டிரான்சிஷனல் எபித்தீலியல் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம இங்கே அதை பற்றி படிக்கலை. அதனால் அப்படியே யூரினரி பிளாடர் உள்ள யூரின் சேர பெருசாகிடும். ஒரு லெவலுக்கு மேலே அது பெருசாக முடியாது. அப்போது so initiated by the stretching of the urinary bladder as it gets filled with urine. In response, the stretch receptors on the wall of the bladder send signal to the CNS. இப்போ இதுக்கு மேலே அதால் ஸ்ட்ரெச் பண்ண முடியாத கண்டிஷனில் they'll send the signal to CNS, central nervous system. The CNS passes on motor messages to initiate the contraction of smooth muscles of the bladder and simultaneous relaxation of the urethral sphincter causing the release of urine. இப்போ சிஎன்எஸ்க்கு சிக்னல் போனோன்னே அவங்க திருப்பியும் ஒரு மோட்டார் சிக்னலை அனுப்புவாங்க. அமிச்ச பிறகு அந்த ரிசெப்டார்ஸ்குள்ளே இந்த ஸ்மூத் மசில்ஸ் எல்லாம் இப்போ என்ன ஆகுதுன்னா அப்படியே ரிலாக்ஸ் ஆகி யூரித்ரல் ஸ்பிங்டர் கெட்ஸ் ரிலாக்ஸ் ஆகுது. த ரிலீஸ் ஆஃப் யூரின். ஸ்பிங்டர் மசில் அப்படின்னு சொன்னால் அவங்க எப்போவுமே கான்ட்ராக்ஷனில் இருக்காங்க, இவங்கள இப்போ ரிலாக்ஸ் பண்ணணும். ரிலாக்ஸ் ஆன பிறகு யூரின் இஸ் ரிலீஸ். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் ரிலீஸ் ஆஃப் யூரின் இஸ் கால்டு micturition and the neural mechanism causing it is called the micturition reflex. An adult human excrete on an average 1 to 1.5 liters of urine per day. The urine formed is a light yellow color watery fluid which is slightly acidic, 6 pH 6, somewhat ஒரு லைட் எல்லோ கலர். இந்த எல்லோ கலருக்கு ரீசன் வந்து யூரோக்ரோம்னு ஒரு சப்ஸ்டன்ஸ். இது எங்கேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா, இப்போ நம்மளோட ஹீமோக்ளோபின் ஆர்பிசி வில் டை இல்லையா, ஆஃப்டர் 120 days அது ஸ்ப்ளீன்லேயோ லிவர்லேயோ போய் உடையும். அங்கேருந்து ஃபார்ம் ஆகிற ஒரு காம்பவுண்ட் தான் இந்த யூரோக்ரோம். இது தான் நம்மளுடைய யூரினுக்கு எல்லோ கலரை கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் pH வந்து உங்களுக்கு ஸ்லைட்லி அசிடிக் அண்ட் ஆஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஆர்டர் ஸ்மெல்லு. On an average, 25 to 30 grams of urea is excreted per day, and various conditions can affect the characteristics of urine. Analysis of urine helps in clinical diagnosis of many metabolic disorders as well as malfunctioning of the kidney.
ஸோ இந்த யூரின் அனாலிசிஸ் வந்து நிறைய கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், அதில் நிறைய என்னென்ன நம்ம பாடியோட பிரச்சனைகள், முக்கியமாக நம்ம பிளட்டில் ஏதாவது மைக்ரோப்ஸ் இருந்தாலோ இல்லை கண்டென்ட் குளுக்கோஸோ யூரியா எது இருந்தாலும் யூரின் டெஸ்ட்டு தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் presence of glucose, glycosuria and ketone bodies, ketonuria in urine are indicative of diabetes mellitus. Diabetes mellitus is the most common disease இந்தியாவில். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம கெமிக்கல் கோஆர்டினேஷனில் படிப்போம். பேங்க்ரியாஸ் படிக்கும்போது அவங்களுக்கு குளுக்கோஸ் எலிமினேட் ஆகும் யூரின் வழியாக. அஃப்கோர்ஸ் குளுக்கோஸ் வந்து வெளியே வரவே கூடாது, ஏன்னா அது ஒரு ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட். அப்படியே 100% ரீஅப்சர்வ் ஆகணும் அது. ஆனால் அதுவே ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க அதனால தான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸு நிறைய சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு எனர்ஜியே இருக்காத மாதிரி. அதுதான் கிளைகோசூரியா அண்ட் கீட்டோன் பாடி கீட்டன்யூரியா. ஓகே. அண்ட் ரோல் ஆஃப் அதர் ஆர்கன்ஸ் இன் எக்ஸ்க்ரீஷன், அது இல்லாமல் இப்போ கிட்னி இல்லாமல் வேறு யாரெல்லாம் எக்ஸ்க்ரீஷனுக்குள்ளே வராங்க? ஸோ அதர் தேன் த கிட்னிஸ், லங்ஸ், லிவர் அண்ட் ஸ்கின் ஆல்சோ ஹெல்ப் இன் த எலிமினேஷன் ஆஃப் எக்ஸ்க்ரீட்டரி வேஸ்ட். லங்ஸ் இருக்குது, லிவர் இருக்குது, ஸ்கின், இவங்கெல்லாம். Our lungs remove large amounts of carbon dioxide, approximately 200 ml per minute, and also significant quantities of water every day. Or moisture na veliye pogudhu. Liver, the largest gland in our body, secrete bile containing substances like bilirubin, biliverdin, cholesterol, degraded steroid hormones, vitamins and drugs. இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா லிவர், த லார்ஜஸ்ட் கிளாண்ட் இன் அவர் பாடி, செக்ரீட் பைல் கண்டெய்னிங் சப்ஸ்டன்சஸ், பிலிருபின், பிலிவிரிடின், கொலஸ்ட்ரால், டீக்ரேடட், இது எல்லாமே இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தீஸ் சப்ஸ்டன்சஸ் அல்டிமேட்லி பாஸ் அவுட் அலாங் வித் டைஜஸ்டிவ் வேஸ்ட். ஸோ டைஜஸ்டிவ் ப்ராசஸ் வழியாக இவங்க எல்லாம் எலிமினேட் ஆகி போயிட்டே இருக்காங்க, ரொம்ப அதிகமான விஷயங்கள் வெளியே போகுது. ஸோ அப்போது உங்களுக்கு லிவரும் எக்ஸ்க்ரீஷனுக்குள்ளே வருது. The sweat and the sebaceous glands in the skin can eliminate certain substances through their secretion. Sweat produced by the sweat gland is a watery fluid containing sodium chloride, a small amount of urea, lactic acid, etc. Through the primary function, though the primary function of sweat is to facilitate a cooling effect on the body surface, it also helps in the removal of some of the waste mentioned above. நம்ம எதுக்காக ஸ்வெட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், வென்எவர் நம்ம மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகுது, உள்ள மெட்டபாலிக் ரேட் ரொம்ப ஸ்ட்ரெயினியஸாக வேலை செய்யும்போது நிறைய ஸ்வெட் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு மெட்டபாலிசம் நடக்கும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் பாடியை கூல் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஸ்வெட் பண்ணுறோம். Though the primary function of sweat is to cool our system, in spite இவங்க தேவையில்லாத வேஸ்ட் எல்லாமும் நம்ம பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. Sebaceous glands eliminate certain substances like sterol, hydrocarbons and waxes through the sebum. நம்ம ஃபேஸில் இருக்கும் ஆயிலியாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் பிகாஸ் ஆஃப் sebaceous gland. அவங்க என்னென்னா ஸ்டீரால், ஹைட்ரோகார்பன்ஸ் அண்ட் வேக்ஸி அந்த மாதிரி. திஸ் செக்ரீஷன் ப்ரொவைட்ஸ் அ ப்ரொடெக்டிவ் ஆயிலி கவரிங் ஃபார் த ஸ்கின். Do you know that small amount of nitrogenous waste could be eliminated through saliva too? Of course, ரொம்ப little bit is also be removed. So other than kidney, நமக்கு யாரெல்லாம் தேவையில்லாத மேட்டரை உடம்புல இருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த பேராகிராஃப். இதுக்கப்புறம் டிஸார்டர் ஆஃப் த எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். எல்லா ஹியூமன் ஃபிசியாலஜியில் எந்த சாப்டர் படித்தாலும் ரிலேட்டட் வித் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இந்த இயர் நமக்கு இல்லை. அஃப்கோர்ஸ் இருந்திருந்தால் அதுவும் அதில் லங்ஸை பற்றி படிக்கும்போதோ இல்லை கிட்னியை பற்றி படிக்கும்போதோ இல்லை நம்ம ஹார்ட்டை பற்றி எல்லாத்துலேயுமே ஏதாவது டிசீஸ் இருக்கும் இல்லையா, அந்த டிசீஸ் எல்லா டிசீஸும் போடலை, அட்லீஸ்ட் ஃபியூ டிசீசஸ் எல்லா சாப்டர்ஸ்லேயும் இருக்குது. இதை ரொம்ப மைனூட்டாக படிக்கணும். பிகாஸ் malfunctioning of kidneys can lead to accumulation of urea in blood, a condition called uremia. இதுவுமே பயங்கர ரிஸ்க், which is highly harmful and may lead to kidney failure. In such patients, urea can be removed by the process called hemodialysis. டயாலிசிஸ்ங்கிறதே ஒரு ஆர்டிஃபிஷியல் கிட்னி, ஏன்னா யூரியா உள்ளே இருக்கவே கூடாது. அதிகமான யூரியா போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது பிளட்டில் மிக்ஸ் ஆகி பிரெயின் வரைக்கும் போய்
கோமா, அதுக்கப்புறம் பெராலிசிஸ், கோமா, பிரெயின் டெத் அப்படின்னு போயிடும். ஸோ தட் ஷுட் பி ரிமூவ்டு. வேறு வழியே இல்லை, டயாலிசிஸ் பண்ணி தான் ஆகணும். அது ஹீமோ டயாலிசிஸ், பிளட்டை வெளியே எடுத்து ஓகே அந்த மெஷினில் போட்டு டயாலிசிங் ஃப்ளூவிட் எல்லாம் போட்டு எடுக்கிறது படிப்போம். During the process of hemodialysis, the blood drained from a convenient artery is pumped into a dialysing unit called artificial kidney. அதில் அனுப்புவாங்க, ஆர்டரியிலிருந்து அனுப்புவாங்க. ஆக்சுவலி blood drained from a convenient artery is pumped into a dialysing unit after adding an anticoagulant like heparin. கண்டிப்பாக ஆன்டிகொயாகுலண்ட் போடணும். இல்லாட்டி ஆன்டிகொயாகுலண்ட்னா பிளட்டு கிளாட் ஆகாமல் இருக்க அதுக்கு நம்ம ஹிப்பாரின் போடுறோம். த யூனிட் கண்டெய்ன்ஸ் அ காயில்டு செலஃபோன் டியூப் சரவுண்டட் பை அ ஃப்ளூவிட். உங்கள் போடுறது ஃபுல்லாக டயாலிசிங் ஃப்ளூவிட். இப்போ நமக்கு கிட்னியில் பண்ண ஒர்க் என்னன்னு நினைக்கிறீங்க? சிம்பிளி அந்த ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷனை அப்படியே மாற்றிக்கிட்டே வர்றது தான். பிளட்டிலிருந்து பிளாஸ்மாவில் இருந்து வாட்டரை பிரித்து எடுக்கிறது. அதே தான் எங்கேயும் cellophane membrane tube surrounded by a fluid, dialysing fluid having the same composition as that of plasma except the nitrogenous waste. இப்போ பிளாஸ்மாவில் என்னெல்லாம் இருக்கோ அதே தான் இருக்கும். இந்த டயாலிசிங் ஃப்ளூவிடில் நைட்ரோஜினஸ் வேஸ்ட் எதுவும் இருக்காது. The porous cellophane membrane of the tube allows the passage of molecules based on concentration gradient. அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அனுப்பிட்டு இருக்கோம். As nitrogenous waste are absent in the dialysing fluid, these substances freely move out, thereby clearing the blood. ஃப்ளூவிடில் உங்களுக்கு நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டே இல்லை. ஸோ கடன்னு உள்ளே இருக்கிற பிளட்டில் இருக்கிற அத்தனை நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டையும் ரிலீஸ் பண்ணுது. அண்ட் த கிளியர்டு பிளட் இஸ் பம்ப்ட் பேக் டு த பாடி த்ரூ அ வெயின் ஆஃப்டர் ஆடிங் ஆன்டி இப்பாரின் டு ஹிட். திரும்ப இப்போ ஆன்டி இப்பாரின் போட்டு வெயின் வழியாக அனுப்பிடுவாங்க. திஸ் மெத்தட் இஸ் அ பூன் ஃபார் thousands ஆஃப் யூரிமிக் பேஷண்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இது இப்போ ரொம்ப காமன். இந்தியாலையும் இட் இஸ் பிகமிங் வெரி வெரி காமன். Kidney transplantation is the ultimate method in the correction of acute renal failures. இப்போ உங்களுக்கு 2 விதமான ரீனல் ஃபெயிலுவர் இருக்கும். தட் இஸ் கிட்னி ஃபெயிலுவர். ஒன்று வந்து அக்யூட், சடனாக நடக்கிறது. சில நேரங்களில் சில பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆர் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆர் சடனாக கிட்னி ஃபெயிலுவர் ஆகிறது. இல்லாட்டி க்ரானிக் ரீனல் ஃபெயிலுவர். க்ரானிக்னால் இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, 30 years 25 yearsலாம் ஆகும்போது கிராஜுவலாக கிட்னி ஃபெயிலுவர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வேறு ஏதாவது மெக்கானிசம் நிறைய டேப்லெட் எடுக்கும்போதும் அந்த மாதிரியெல்லாம் கிட்னி அதெல்லாம் க்ரானிக். அக்யூட்டாக நடக்கும்போது வேறு வழி இல்லை. கிட்னி ஃபெயிலுவர் ஆகும்போது கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் அ குட் ஆப்ஷன். எ ஃபங்க்ஷனிங் கிட்னி இஸ் யூஸ்ட் இன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஃப்ரம் அ டோனார், preferably a close relative, to minimize its chances of rejection by the immune system of the ஹோஸ்ட். யூஸ்வலாக ரிலேட்டிவ்ஸ் கிட்டேருந்து கிட்னி வாங்குறது ரொம்ப ஃபங்க்ஷனல் கிட்னினா கெடவர் கிட்டேருந்து வாங்குறது இல்லை, செத்துப்போன பாடியிலேருந்து எடுக்கிறது இல்லை, உயிருள்ளவங்க கிட்டேருந்தே எடுத்துக்கிறது. ப்ரிஃபரபிளி க்ளோஸ் ரிலேட்டிவ் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சிஸ்டம், அதாவது கிட்னி எடுத்துக்கிறாங்க இல்லையா ரெசிபியன்ட், அவங்கக்கிட்ட கிட்னி ரிஜெக்ட் ஆகாது. நம்மளோட சிஸ்டம் ஜென்ரலாக ஒரு ஃபாரின் பாடியை ரிஜெக்ட் பண்ணும். ஸோ அந்த ரிஜெக்ஷன் கம்மியாக இருக்கும். And modern clinical procedures have increased the success rate of such complicated technique. இன்றைக்கி தேதிக்கு நிறைய இம்யூனோசப்ரெசன்ட் ட்ரக்ஸ் கொடுத்து இம்யூன் சிஸ்டத்தை அப்படியே சப்சிடைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஃபாரின் பாடியை உள்ளே வச்சு அப்படியே கிராஜுவலாக இம்யூன் சப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் நாள் கழித்து நார்மல்ஸுக்கு கொண்டு வராங்க. டில் அந்த ஃபாரின் பாடி நம்ம உடம்போட அக்கஸ்டம் ஆகிற வரைக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம் கூட இது. அடுத்த டிசீஸாக ரீனல் கேலிக்யூலி, ஸ்டோன் ஆர் இன்சாலபிள் மாஸ் ஆஃப் கிறிஸ்டலைஸ்டு சால்ஸ், ஆக்சலேட் சால்ஸ் ஆர் ஃபார்ம்டு வித்தின் த கிட்னி. ஏதாவது ஸ்டோன் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது நடக்கும். அப்போது அது ரீனல் கேலிக்யூலி. இதை லித்தோட்ரிப்சி அப்படின்னு சொல்லி அந்த கல்லை உடைக்கிறேன். இன்றைக்கி அது நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு, ஈஸியாக பண்ணுறாங்க. glomerulonephritis, inflammation of glomeruli of kidney. ஸோ க்ளாமருலஸ் ரீஜன் இன்ஃப்ளேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபில்ட்ரேஷனே பாசிபிள் இல்லை, யூரினே வர்றது கஷ்டம் ஆகிடும். இதுவும் ரிவர்ட் ஆகும். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் லெசன். ஆக்சுவலி என்னெல்லாம் பார்த்தோம், ஃபஸ்ட்டு சிஸ்டம், அதுக்கப்புறம் அதனுடைய யூரின் ஃபார்மேஷன்,
அப்படி ஃபார்ம் ஆகிற யூரின் அங்கே இங்கே பிரச்சனை பண்ணும்போது ரெகுலேட் பண்ணுற மெக்கானிசம்ஸு. அதுக்கப்புறம் இது இல்லாமல் வேறு எந்தெந்த ஆர்கன் நமக்கு வேஸ்ட் ப்ராடக்டை ரிமூவ் பண்ணுது, அண்ட் தென் டிசீசஸ். இதோட இந்த லெசன் முடியுது. எப்பவும் போல் சம்மரியை ஒரு பார்வை பார்த்துருவோம். And summary, many nitrogen containing substances, ions, carbon dioxide, water, etc. that accumulate in the body have to be eliminated. கண்டிப்பா eliminate பண்ணியே ஆகணும். Nature of nitrogenous waste formed and their excretion vary among animals, mainly depending on the habitat. Availability of water. Ammonia அதை பொறுத்து தான். Aquatic and terrestrial animal அதை பொறுத்து தான் ஒவ்வொரு அனிமலோட எக்ஸ்க்ரீட்டரி கண்டென்ட் மாறுது. Ammonia, urea and uric acid are the major nitrogenous wastes excreted. Protonephridia, nephridia, Malpighian tubules, green glands and the kidneys are the common excretory organs in animals. They not only eliminate nitrogenous waste but also help in the maintenance of ionic and acid-base balance of the body fluids. So, not only eliminate nitrogenous waste, ionic balance, acid-base balance பார்க்குது. In humans, the excretory system consists of one pair of kidneys, a pair of ureters, a urinary bladder, and a urethra. Each kidney has over 1 million tubular structure called nephrons. Nephrons is the functional unit of kidney and has two portions, glomerulus and renal tubule. Glomerulus is a tuft of capillaries formed from afferent arteriole fine branches of renal artery. The renal tubule starts with the double-walled Bowman's capsule and is further differentiated into a proximal convoluted tubule, PCT, Henle's loop, HL, and distal convoluted tubule, DCT. So, tubular region na Bowman's capsule இருக்கிற double regionல இருந்து ஆரம்பிச்சு PCT, Henle's and DCT கலெக்டிங் டக்ட் அதுக்குள்ளே வராது. ஏன்னா அது கலெக்ஷன் ஆகி எல்லாத்தையும் சேர்ந்து வர்றதுனால அது டிபியூல்குள்ளே இல்லை. The DCTs of many nephrons join to a common collecting duct, many of which ultimately open into the renal pelvis through the medullary pyramids. புரியுதுங்களா? ஸோ டிசிடியோட இந்த ரீனல் டிபியூல் முடியுது. நிறைய டிபியூல் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது இங்கே கலெக்டிங் டக்ட் ஆகிடுச்சு. many of which ultimately open into the renal pelvis through the medullary pyramids. The Bowman's capsule encloses the glomerulus to form Malpighian or renal corpuscles. Urine formation involves three main processes, that is filtration, reabsorption and secretion. Filtration is a non-selective process performed by the glomerulus using the glomerular capillary blood pressure. About 1200 ml of blood is filtered by the glomerulus per minute to form 125 ml of filtrate in the Bowman's capsule per minute. That is glomerular filtration rate. So 125 ml per minute. And JGA, juxtaglomerular apparatus, a specialized portion of the nephron, plays a significant role in the regulation of GFR. Nearly 99% reabsorption of the filtrate takes place through different parts of the nephron. எல்லா ரீஜன்லேயுமே ப்ராக்சிமல், டிஸ்டல், ஹென்லீஸ் லூப், கலெக்டிங் டக்ட் எல்லாத்துல இருந்துமே வாட்டரோ அயான்ஸோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பேக்கில் அடித்து உடம்புக்கு அமுச்சிக்கிட்டே இருக்குது. PCT is the major site of reabsorption and selective secretion. PCT தான். HL primarily helps to maintain osmolar gradient 300 milliosmolarity per liter to 1200 MOS, that is osmolarity per liter within the kidney interstitium. DCT and collecting duct allow extensive reabsorption of water. அதுதான் later partன்னு கொடுக்குறாங்க. Distal convoluted tubulum, collecting ductum சேர்ந்து extensive reabsorption of water and certain electrolytes which help in osmoregulation. Okay, hydrogen ion, potassium and ammonia could be secreted into the filtrate by the tubules to maintain the ionic balance and pH of the body fluids. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் நம்மளோட அயானிக் பேலன்ஸையும் பாடி ஃப்ளூயிடோட பிஹெச்சையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. A countercurrent mechanism operates between the two limbs of the loop of Henle's and those of vasa recta capillary parallel to Henle's loop.
The filtrate gets concentrated as it's moved down to the descending limb but is diluted by the ascending limb of the Henle's loop. Electrolytes and urea are retained in the interstitium by this arrangement. DCT and collecting duct concentrate the filtrate about 4 times, that is from 300 milli osmolarity per liter to 1200 milliosmolarity per liter. So 4 times 300லேருந்து 1200 மில்லி ஆஸ்மோலாரிட்டினா அப்படியே 4 டைம்ஸ் எக்ஸஸ் ஆகுது, அதாவது டிசெண்டிங் லிம்பில். an excellent mechanism of conservation of water. Urine is stored in the urinary bladder till a voluntary signal from CNS carries out its release through the urethra. Micturition reflex in பார்த்தோம். Skin, lungs and liver also assist in excretion. So plus other diseases பார்த்தோம். டிசீஸை எப்படி க்யூர் பண்ணிக்கிறது அப்படின்னா மெடிசின்ஸ் பற்றிலாம் இல்லை, பெர்மனெண்ட் க்யூராக கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்கலாம், இல்லை யூரியா அதிகமாகி வெளியே வரலைன்னா டயாலிசிஸ், ஹீமோடயாலிசிஸ். இன்னும் ஒரு டயாலிசிஸ் இருக்குது, பெரிட்டோனியல் டயாலிசிஸ், அதை பற்றி இங்கே மென்ஷன் பண்ணலை. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் லெசன். சம்மரியோட முடிச்சாச்சு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் அவர் பாடி. ஏன்னா ஒரு கழிவு பொருள் வெளியே போகலைன்னா அதனுடைய கிளைமேக்ஸ் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். பாடிக்குள்ளே ரொட்டேட் ஆகும். பாடிக்குள்ளவே ரொட்டேட் ஆகுனா நம்மளோட செல்லுலார் மெட்டபாலிசம் எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த வெளியேற்றது, கழிவு நீக்கம் அப்படிங்கிறது. அதனால் இந்த டாப்பிக்கே அப்படியே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகவே போனாலும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. கொஷின்ஸுமே கொஞ்சம் ட்ரிக்கியாக வரும்போது நீங்கள் அனாலிட்டிக்கலாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டாப்பிக்கில். அதுக்காக தான் சம்மரியோடு சேர்த்து முடிச்சாச்சு. ஒரு பார்ட்டாக நான் 3 வீடியோவாக போட்டதுக்கு ரீசன், ஒரே வீடியோவோ இல்லை 2 வீடியோ ரொம்ப லென்த்தியாக ஆகிடும், உங்களுக்கே போர் அடிச்சிடும். ஏன்னா டாப்பிக்கே கொஞ்சம் ஹெவி, அதனால் அதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி 3 வீடியோவாக மாற்றியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அப்படியே புரியாத பட்சத்தில் ப்ளீஸ் புட் இட் இன் த கமெண்ட் செஷன். நம்ம திரும்பவும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ரைட் நவ் நீங்கள் நல்லா படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த டாப்பிக்கை கொஞ்சம் 2-3 தடவை படித்து பாருங்கள், நிறைய முறை கேட்டிங்கன்னா ஒரு தெளிவு வரும்னு நினைக்கிறேன். ஓகே, வித் திஸ் ஐ ஜஸ்ட் வைண்ட் அப் திஸ் டாபிக் saying